இருந்தவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுறார். யாருமே நினைக்கல இவன் ராஜாவாக போகிறான். கர்த்தர் ஒன்றை தான் தெரிஞ்சு எடுத்துருக்கிறாருன்னு. ஏற்கனவே சவுல் ராஜாவாக இருக்கார், ஆனால் இவனை அபிஷேகம் பண்ணுறார். அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்துகிறதுக்கு. சவுல் எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு இராணுவ வீரன் கூட அவனை எதிர்த்து போகிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாருக்கும் பயம். இவன் அவனை எதிர்த்து போகிறான். ஒரு சின்ன கல்லை வச்சு அவ்வளோ பெரிய ஆளை வீழ்த்துகிறான். தேசமே அவனை கொண்டாடுது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி பாட்டு பாடி எல்லாம் கொண்டாடுறாங்க. சவுல் ராஜாவுக்கு பொறாமை வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. இவனை விடக்கூடாது, இவனை கொன்னுடணும், இவன் நம்ம இடத்த எடுத்துக்குவான்னு சொல்லி ஒரு 3000-4000 பேரை கூட்டிகிட்டு இவனை விரட்டுறான். இவன் ஓடுறான். இவன் ஓடுறவன் கூட இவன் கூட ஒரு 300 பேர் சேர்ந்துருக்கானுங்க. யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ், எல்லாம் இருக்கிறதுலே ஒன்றும் இல்லாதவனுங்க, எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இவனுக்கு ஓடுறானுங்க, அவன் விரட்டிகிட்டு இருக்கிறான். அவன் பெரிய வேட்டையில் இருக்கிறான். தேடி தேடி விரட்டுறான். ஒரு காலகட்டத்தில் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கான் இவன் தாவீது. அந்த குகைக்குள்ளே பாத்ரூம் போகிறதுக்கு வந்திருக்கிறான் சவுல். அவனுக்கு தெரியாது அங்கே தாவீது உள்ளே இருக்கிறான்னு. நண்பர்கள்லாம் சொன்னாங்க, பாரியா கடவுள் உன் கையிலே கொண்டு வந்து அல்வா மாதிரி கொடுத்துட்டாரு, போட்டு வெட்டி தள்ளிடு, தலையை சீவிடு அப்படின்னு இருக்காங்க. அவன் தலையை சீவில் அவன் போய் அவனுக்கு தெரியாமல் அவனுடைய சால்வையில் ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்துட்டு ராஜா எந்திரிச்சு வெளியே போகும்போது பின்னாடியே போய், ராஜாவே பாரு, அவனுடைய சால்வையில் இருக்க ஒரு துண்டை வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். நினச்சா அவனுடைய தலையே வெட்டி கொடுத்துருப்பேன், ஆனால் பண்ணலை. இந்த சால்வையில் துண்டை தான் வெட்டினேன் நான். ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடக்கூடாது, அவர் மேலே கை வைக்கக்கூடாது. அதனால் நான் கை வைக்கலை. உங்கள் ஆளுங்கள்லாம் என்னை மூட்டி விடுறாங்க, என் மேலே பொய் புகார் கிளப்புறாங்க, நான் ஏதோ உமக்கு எதிரானவன். நான் உமக்கு எதிரானவன் அல்ல, அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவன் விரட்டிட்டு தான் இருக்கிறான், ஓடிட்டு தான் இருக்கிறான். இவன் கடைசியில் அவன் சவுல் சாகிறான். செத்த பிறகு அவன் ராஜாவாகிறான். ராஜாவாகிறது கூட பெரிய குழப்பம். தேசத்தில் ஒரு பகுதியினர் இவன் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாங்க, மீதி பேர் ஏற்றுக்கொள்ளல. கொஞ்ச நாளில் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி முழு தேசமும் இவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள செய்தார். பெரிய ராஜாவாக பிரபலமானவனாக மாறுறான். ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சின்ன பையங்க, ஒன்றும் இப்போ பெருசாக நினைக்கல. வீட்டிலே யாரும் அவனை பெருசாக நினைக்கல. மீதி பிரதர்ஸ் எல்லாம் ஆர்மியில் இருந்தாங்க. அவங்கள யாரும் கடவுள் தேர்ந்தெடுக்கலை. கடவுள் பாருங்கள், அவர் கிருபையின் கடவுள். அவர் சில நேரத்தில் நம்ம யாரும் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான்னு நினைக்கிறோம் பாருங்கள். நான் தாவீதை பற்றி நினைக்கும் போது எப்படி நினைக்கிறேன்னா, நல்ல பாட்டு எழுதுகிறவன், மியூசிக் வாசிக்கிறவன், இந்த கிட்டாரிஸ்ட்டுக்கு மாதிரி இருப்பான். நீள முடியை வச்சுட்டு தலையை ஆட்டின்னு கிட்டார் வச்சுட்டு அந்த மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் முடியை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வாசிக்கிட்டு பாட்டு பாடினதுன்னா யார் உனக்கு சோறு போடுவா அப்படின்னு இருப்பாங்க. கர்த்தர் அவனை பெரிய ஆளாக்குறார் தூக்கி. இவன் ஒன்றுத்துக்குமே வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆளை பிடிச்சி கர்த்தர் தூக்கி பெரிய